கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டிஜிபி அலுவலகத்துக்கு வருபவர்கள் தங்களது புகைப்படம், வீடியோ போன்ற அடையாளங்கள் தெரிவாக தெரியும்படி அடையாள அட்டையை அணிந்து வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். டிஜிபி அலுவலக வாயில் முன்பு 2 தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும் ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் என்ற கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட நிலையில தற்பொழுது டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீவிர சோதனைக்கு பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அதே போல பார்வையாளர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும், புகைப்படங்களோ வீடியோக்களோ அங்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்றும், ஆயுதங்கள் எதுவும் கொண்டு செல்லக்கூடாது என்றும், அதே போல தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கொண்டு செல்லக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காமித்து டிஜிபி நுழைவாயில் வழங்கக்கூடிய அடையாள அட்டையை கழுத்தில் அணிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும் என்றும், திரும்ப செல்லும் போது அந்த அடையாள அட்டையை திரும்ப வழங்க வேண்டும் என்றும், ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு அளவுல ஏதாவது நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பு இது போன்ற ஒரு தகராறு ஏற்பட்ட நிலையில தற்பொழுது இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை டிஜிபி அலுவலகத்திலிருந்து விதித்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.